பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்துல சமூக செயற்பாட்டாளர் தோழர் நந்தலாலா அவர் உரையாற்றுறார். அங்க கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப எண்ணிக்கையில கம்மியா இருக்கிற நந்தலாலா பேசுறார். அவருக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துருது. அவர் சொல்லுகிறார், திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர் இருக்கிறது, ஆனாலும் கூட கயத்தாரை தேர்ந்தெடுத்து ஏன் கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. இங்கே எது நடந்தாலும் யாரும் கேட்க வர மாட்டார்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார். ஆனாலும் கூட நான் ஒருவேளை இங்கிருந்து மாற்றலிலே சென்று விட்டாலும் கூட, என்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலிக்கு நான் சென்று விட்டாலும் கூட, இந்த தமிழன்னைக்காக நடத்துகின்ற விழாவிற்கு எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன் என்று சொன்ன நம்முடைய ஜிஎம் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே உரையாற்ற வருகிறார்கள். ஒரு சேவல், காட்டு சேவல், நல்ல கொழு கொழுன்னு இருக்கு. அது தனக்கான இரையை தேடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்தின் மறைவுல ஒரு நரி இந்த சேவலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நல்ல பசி. இந்த சேவலும் நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்கு. அது கவனிக்காத நேரம் பார்த்து அதை பிடிச்சிடணும். இன்னைக்கு அதை அடிச்சிட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் உணவு நமக்கு ஃபுல்லா வந்துடும் அப்படின்ட்டு அது நினைக்குது. நரி இருக்கிறத சேவல் பார்க்கல. அது பாட்டுக்கே இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய இரையை தேடிக்கிட்டே இருக்குது. இதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு நரி ஒடியாருது. காடு இல்லையா, சருகுகள் சத்தம் கேட்குது. உடனே ஏதோ ஒன்று ஒடியாருதுன்னு திரும்பி பார்க்கும்பொழுது நரி தன்னை நோக்கி ஒடியாருது, தன்னை கொல்றதுக்காக வருதுன்னு சொன்ன உடனே பட்டுன்னு ஏறி அந்த மரத்துல ஒரு கிளையில உட்காந்துருது. நரிக்கு ஒரே ஏமாற்றம் ஆயிடுது. என்னடா செய்யறது, இன்னைக்கு இதை விட்டா உணவு இல்லை, வேற வழி இல்லை, இதுகிட்ட எப்படியாவது சாமர்த்தியமா பேசி கீழே வர வச்சு அதை சாப்பிட்டோன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுது, என்ன சேவல், நீ பாட்டுக்கு என்ன ஒடியார்ந்ததை பார்த்துட்டு மேலே போய் உக்காந்துக்கிட்ட, என்ன நான் உன்னை ஒடியாந்து உன்னை கொன்னுடுவேன், உன்னை தின்னுடுவேன்றது பயந்துட்டியா? அப்படிலாம் கிடையாது. உன் கூட கொஞ்ச நாள் விளையாடுறதுக்காக நான் ஒடியாந்தேன். நீ என்னடான்னா என்னை பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டிய ஒரு ஆள் தனியா விளையாட முடியுமா? காலையிலேருந்து நானும் துணையை தேடிக்கிட்டே இருக்கேன், ஒரு ஆளும் அம்புள்ள நீ விளையாடணுன்னு சேவலுக்கு புரிஞ்சிச்சு. ஆள் ரெடி பண்றாருன்ட்டு உடனே என்ன பண்ணுது, அப்படியா, ஆமாமா நீங்க சொல்றது சரிதான், 2 பேர் இருந்தாதான் விளையாட முடியும் இப்படின்னு இது பேச ஆரம்பிச்சோடனே நிறைய ஆஹா நம்ம சொன்னதை நம்பிச்சு போட்டுக்கிட்டு அடுத்தது என்ன சொல்றேன், நீ சொல்றது சரிதான், 2 பேர் இருந்தாதான் விளையாட முடியும், ஆனா என்னமோ தெரியல இன்னைக்கு எனக்கு ஒரே கலப்பா இருக்கு, ஐ எம் டயர்டு அப்படின்னுது. பத்தியா, நான் சொன்னதை நீ நம்பவே மாட்டேங்கிற பாரு, திரும்ப திரும்ப நீ அதையே தான் சொல்ற, சத்தியமா சொல்றேன் நான் உன்னை கொல்றதுக்காக வரல, உன்னோட விளையாடுறதுக்கு தான் வரேன். ஐயோ நீ எவ்வளவு பெரிய ஆளு, சத்தியம்லாம் நீ போய் பண்ணலாமா, நான் உன்னை நம்புறேன், அது என்னமோ தெரியல இன்னைக்கு எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, ஐ எம் வெரி வெரி டயர்டு அப்படின்னுது. உடனே ஓ டயர்டா இருக்கா, நான் சொல்றது கேளு, ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப நாள் கூட நீ விளையாட வேண்டிய, ஒரு 10 நிமிஷம் விளையாட்டு நீ போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுது, 10 நிமிஷம் விளையாண்டா டயர்ட் ஆகாது தான், ஆனா விளையாண்ட பிறகு தானே டயர்ட் ஆகாது, ஆனா இப்ப நான் டயர்டெல்லாம் இருக்கேன், சாரி நான் கலப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரி போ, நீ இவ்வளவு நாளை சொன்னாலே என்னை நம்ப மாட்டேங்கிற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னுது. என்ன, இன்னைக்கு காட்டுல ஒரு கூட்டம் நடந்தது தெரியுமா? என்ன கூட்டமா? அப்படியா? ஆமா எல்லா மிருகங்களும் வந்திருந்தது. அப்படியா? எனக்கு சுற்றறிக்கையே வரலையே, தகவலே வரலையே அப்படின்னு சொல்லுது. இல்ல வந்தது யார் தெரியுமா? கடவுள் தான் அந்த கூட்டத்தை கூட்டினாரு. கூட்டி எங்களை எல்லாரையும் முன்னால உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் என்ன இந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் உங்களை படைச்சிட்டு காட்டுல உங்களை எதுக்காக படைச்சேன், மனிதர்களே இல்லாத ஒரு காட்டுல படைச்சதுக்கு காரணம் நீங்கெல்லாம் ஒருத்தவங்க சண்டை போட்டுக்காத அமைதியா இருப்பீங்கன்னு தானே நான் உங்களை படைச்சேன். உங்களை படைச்சிட்டு நான் அந்த மனுஷங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதே எனக்கு பிரச்சனையா இருந்தது, இந்த பக்கமே வரல, இந்த மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளாவே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல என்னையே சொல்லிட்டாரு, நிறைய நீ செய்யறது சரியில்லை, சமயம் பார்த்து யார் தேவையோ அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிற, இதெல்லாம் சரியா வராது அப்படின்னாரு. அடுத்தது இவரை குதிரை சிங்கம் எல்லாத்தையுமே சொன்னாரு. கடைசியா தான் ராஜா கிட்ட சொன்னாரு, உன்னை தானே நான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி வச்சேன், யாரு என்ன செஞ்சாலும் நீ பாட்டே செவனே இருக்கிய, கொஞ்சமாவது ஆக்ஷனா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னையிலிருந்து நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், கடவுளின் குழந்தைகள், இந்த காட்டினுடைய குழந்தைகள், நீங்க யாரும் ஒத்தங்க கொல்லக்கூடாது, நரி போய் முயலையோ சேவலையோ கொல்லக்கூடாது, சிங்கம் போய் யானையை கொல்லக்கூடாது, சிறுத்தை போய் மானை கொல்லக்கூடாது அப்படின்னு உடனே நாங்கெல்லாம் கேட்டோம், யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொன்னாக்க எங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு கேட்ட உடனே கடவுள் சொன்னாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ணாத நாங்க இருப்போமா, நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு சந்தோஷமா போனீங்கன்னு சொன்னால் அங்க போன உடனே உங்களுக்கான சாப்பாடு தயார் நிலையில சப்ளை பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
இப்ப நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு நேரா உங்ககிட்ட வந்தேன். சரி, அவர் தான் சொல்லிட்டாரே கொஞ்ச நாள் உங்ககிட்ட விளையாண்டு போலான்னா நீ வாட்டுக்க மேல போய் உக்காந்துக்கிட்ட உடனே அது சொல்லுது, ஐயோ கடவுளை பார்க்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சே, பரவாயில்ல நீ சொல்றத நான் நம்புறேன், இன்னையிலேருந்து நானும் வந்து இந்த புழு பூச்சி எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் சொல்றேன். ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்க உங்ககிட்ட விளையாடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, ஐ எம் வெரி டயர்டு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அது சொல்லுது, நீ ஏன் கவலைப்படாத, உனக்கு என்ன விளையாடணும் அவ்வளவுதானே, அதானே பிரச்சனை, வந்து என்னால தானே விளையாட முடியல, உனக்கு பின்னால ஒரு ஆளு உன்னை விளையாடுறதுக்காக ரொம்ப நாளையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரு கூட கொஞ்ச நாள் விளையாடு, நானும் மேல இருந்து பாக்குறேன்னு உடனே திரும்பி பார்த்தா ஒரு சிறுத்தை இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் விளையாடுவாரா, ஓட்டம் எடுத்துட்டார். இந்த கதை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், உனக்கு தீங்கு விளைவிப்பதற்காக, உன்னை தீண்டுவதற்காக, உன்னை முழுதாக முடித்து வைப்பதற்காக எல்லா வகையிலும் முயற்சி செய்வார்கள். எதுவும் முடியாத பட்சத்தில் கடவுளை கூட துணைக்கு அழைத்துக் கொள்வார்கள் என்பதை இது சொல்லுகிறது. இந்த கதையை எழுதியது யார் தெரியுமா? இலக்கிய உலகத்தினுடைய பிதாமகன், ருஷ்ய இலக்கியத்தில் மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடித்தவன், மகாத்மா காந்தியினுடைய நெஞ்சத்தில் ஈர்ப்பு கொண்ட ஒரு மா மனிதன் டால்ஸ்டாய் எழுதிய கதை. டால்ஸ்டாயினுடைய படைப்புகளில் ஆயிரம் அர்த்தமுள்ள கருத்துக்கள், அறம் சார்ந்த கருத்துக்கள், ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்கள், கண்ணியமிக்க கருத்துக்கள், அதிலே ஈர்க்கப்பட்டவர் மகாத்மா காந்தி. அப்பொழுது அவர் மகாத்மா காந்தியிடம் இல்லை, தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் டால்ஸ்டாய்க்கு, உங்களுடைய கருத்துக்கள் முழுவதும் என்னை ஈர்த்து விட்டது, நெஞ்சத்தை பறிகொடுத்து நான் உங்களோடு நிற்கின்றேன். ஆகவே இந்த தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஒரு சிறிய நிலத்தை வாங்கி அதற்கு டால்ஸ்டாய் என்று உங்களுடைய பெயரை நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய முக்கியமான கேள்வி, உங்களுடைய படைப்புகள் அத்தனையிலும் அர்த்தமுள்ள அறம் சார்ந்த கருத்துக்களை வாரி வாரி வழங்குகிறீர்களே, அதை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள், யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள், அல்லது சுயமாகவே சிந்தித்து எழுதுகிறீர்களா என்று எழுதுகிறார் டால்ஸ்டாய். அதற்கு பதில் எழுதுகிறார், என்னுடைய பெயரில் நீங்கள் நிலம் வாங்கி இருப்பதற்கு மகிழ்ச்சி, ஆனால் என்னுடைய முதுமையின் காரணமாக நேரில் வர முடியாது, மன்னிக்கவும். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் படைப்புகளில் எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? மிஸ்டர் காந்தி, நீங்கள் பிறந்த இந்தியாவில் தென்பகுதியில் ஒருவரால் எழுதப்பட்டு ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் என்ற அந்த மாபெரும் நூலில் இருந்துதான் இந்த கருத்துக்களை எல்லாம் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 1904 126 வருடங்களுக்கு முன்பு ஒரு மாமேதை தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிய திருக்குறள் என்ற அந்த நூலை எழுதிய மொழி எது? யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்களா சொல்லுங்க, அந்த மொழி எது? தமிழ். பேசணும், கேட்கும் போது நீங்கள்லாம் வந்து வாயை திறந்து சொல்லணும். ஏன்னாக்கா நம்மளாம் 60 வயசுக்கு மேல ஆயிட்டோம், எல்லாம் கியூல நிக்கிறோம், முன்ன பின்ன எப்ப டேட்டுங்கிறதா மாறி நிக்குது. அதனால யாரை பார்த்தாலும் நம்ம வந்து பேசணும், நல்லா பேசணும். அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிடுச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க தான் பேசுவாங்க, நம்மளால கேட்க முடியாது. ஆனால் ஒன்னே ஒன்று, செத்த பிறகும் தெரிஞ்சுக்கிற ஒரு மொழி, எல்லாரும் வருவாங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க, அதை வேணா நம்ம முன்னால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர. அதனால எந்த இடமா இருந்தாலும் கேள்வியை எழுப்ப வேண்டும், அதற்கான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழியை கொடுத்த காரணத்தினால்தான் அந்த டால்ஸ்டாயும் மகாத்மா காந்தியும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் சொன்னான், உன் இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் வாள் எடுத்து நான் போர் புரிய வேண்டாம், துப்பாக்கி எடுத்து சுட வேண்டாம், உன் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிதைத்துக் கொண்டே வந்தால் போதும், உன் இனம் அழிந்து விடும் என்று ஒரு மொழி பற்றாளன் சொன்னான். அதை நாம் கண்ணாலேயே பார்த்தோம். 2008 ஒரு விசையோடு ராமேஸ்வரத்தில் நின்று கல்லை தூக்கி எறிந்தால் அது ஓய் விழுகின்ற இடம் யாழ்ப்பாணம். 2008 அக்டோபரில் இருந்து 2009 மே மாதம் வரை ஒரு 6 மாத காலம் அங்கே ஒரு ஊழி தாண்டவமே நடைபெற்றதே. யார் கவலைப்பட்டோ? பைபிளில் கர்த்தர் சொன்னதாக ஒரு வாசகம் வரும், இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்று சொல்லுவார். 7.5 கோடி தாயக தமிழர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். யார் கவலைப்பட்டார்கள்? உயிரினும் சிறந்தென்று கற்பை என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. பல்லாயிரக்கணக்கில் தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள், தமிழர்கள்
வன்புணர்ச்சிக்கு ஆளானார்களே. நாம் என்ன செய்தோம்? தந்தைக்கு முன்னாலே மகள், கணவனுக்கு முன்னாலே மனைவி, அண்ணனுக்கு முன்னாலே தங்கை கற்பிழந்து கதறி கதறி துடித்தார்களே. நாம் என்ன செய்தோம்? சின்னஞ்சிறு குழந்தைகள் வானத்தில் இருந்து வீசப்படுகின்ற ரசாயன குண்டுகளால் கருகி கட்டைகளாக குவிந்து கிடந்தார்களே. நாம் என்ன செய்தோம்? 3.5 லட்சம் பேர் முள்வேலிக்கு பின்னாலே வாழ்வு முழுவதையும் இழந்து வானத்தை பார்த்து கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்தார்களே. யார் கவலைப்பட்டார்கள்? உறவு இழந்தவர்கள், உரிமை இழந்தவர்கள், உறுப்பு இழந்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தோம்? தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டு தெருக்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பார்த்தால் அவன் மானாட மயிலாட சூப்பர் சிங்கர் பார்த்து கொண்டிருந்தான். இதுதானா ஒரு தமிழினம் இன்னொரு தமிழினத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சாதனை? யாரும் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை என்றால் இது என்ன மனித வாழ்க்கை? எனவே இந்த மொழி அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த மொழியினுடைய உணர்வு நம் ரத்தத்தோடு கலந்து இந்த மொழியை நாம் வாழுகின்ற காலம் வரை நம் வருங்கால சந்ததியினுடைய கைகளிலே ஒப்படைக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வு வேண்டும். அந்த உணர்வை கொஞ்சமேனும் ஊட்டுவதற்காக மாணவ செல்வங்களுக்கான அந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த NFPT என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம், வாழ்க ஒழிக என்று கோஷம் போடுகின்ற ஒரே இயக்கம் தமிழ் மீது போட்டுக்கொண்டு தாளாத அந்த பாசத்தால் இந்த மாணவர்களையும் உங்களையும் வரவழைத்து வருடத்திற்கு ஒரு முறை நடத்துகிறது என்றால் அந்த பேர் இயக்கத்திற்கு மாபெரும் நன்றியை சொல்லி இந்த தலைமையுரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே, வணக்கம்.